வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கார்த்திக் கோப்சிட்டி படத்துலேருந்து. இன்னைக்கு நான் கோயம்புத்தூர்ல இருக்கிற சந்திராகுண்டா ஷோரூம்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் டிரைவ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. மேலும் இதுமான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கறனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்னு எடுத்தாவே ப்ரோ எக்ஸருடைய ஆல் வேரியன்ட் கம்பேரிசன் போடுங்கன்னு நிறைய கமெண்ட்ஸுங்க. ஸோ வெஹிக்கிள் அண்ட் வேரியன்ட் அவைலபிலிட்டி கிடைக்கலைங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக ஆல் வேரியன்ட் கம்பேரிசன் ஒரு வழியாக கொண்டு வந்துட்டுங்க. எக்ஸ்டருங்க வேரியன்ட் கம்பேரிசன் தாண்டி எக்ஸ்டர் இன்னைக்கு நிறைய பேர் விரும்பி எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய இருக்குங்க. இன்னைக்கு மக்கள் வந்து இந்த செடான்லாம் வந்து இன்னைக்கு இல்லைங்க. அதாவது செடான் இருக்குது, கம்ஃபர்ட் லைக் பண்ணுறவங்களா செடான் போகிறாங்க. பட் இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ அந்த எஸ்யூவி அப்படின்றத எல்லாருமே லைக் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு என்ட்ரி லெவலில் அந்த எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் இந்த எக்ஸர் இருக்கிறதால நிறைய பேர் லைக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் ஹுண்டாய் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டுங்க. ஸோ இந்த எக்ஸருக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் வாரண்டி அப்படின்றது இங்கே நமக்கு எக்ஸருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க இந்த எக்ஸருடைய சேல்ஸுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா பேசுவோம். எக்ஸ்டர் கம்ப்ளீட்டட் கார்ஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு மாருதி சுசுகியோட இக்னிஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் டாட்டாவோட பஞ்ச் அதை கம்பேர் பண்ணும்போது டேரக்ட் கம்ப்ளீட்டராக இருக்கிறதாங்க நமக்கு இந்த எக்ஸ்டர். ஸோ அதை விட எந்த விதத்திலும் இது பெஸ்ட்டாக இருக்குது. வேரியன்ட் வைஸாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டாங்க, என்னென்ன வித்தியாசங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஹுண்டாய் எக்ஸ்டரை பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வேரியண்ட்டில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது பேஸ் மாடலான HX2, 3, 4, 4+, 6, 8, 10 கிட்டத்தட்ட ஒரு 7-8 வேரியண்ட்டில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கி நான் ஸ்கிப் பண்ண வேரியண்ட் 2 வேரியண்ட்டுங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா HX4+ங்க. HX4 இங்கே இருக்குது. 4 தாண்டி 4+னு ஒரு வேரியண்ட் இருக்கும், அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதே மாதிரி HX8 தாண்டி HX10ன்னு இருக்கும் டாப் லெவல் வேரியண்ட். ஸோ அதையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன் அந்த 2 வேரியண்ட் நான் ஸ்கிப் பண்ணேன்னா HX4க்கும் 4+க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் வித்தியாசம். ஸோ அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதே மாதிரி 8க்கும் 10க்கும் கம்பேர் பண்ணும்போது அதில் ஒரு 3 ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் நமக்கு சேஞ்சஸ். ஸோ அதனால் நான் அந்த வேரியண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன். HX4க்கும் 4+க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த வீல் ஆச்சஸ் கிளாடிங், ஓரியம் இண்டிகேட்டர் அண்ட் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப். ஸோ இந்த 3 ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் 4க்கும் 4+க்கு வித்தியாசங்க. அதுவே 8க்கு 10க்கும் பார்த்தீங்கன்னா 10ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்டி மெட்டல் பெடல் கொடுத்துருப்பாங்க. அது போக உங்களுக்கு அந்த ஹெச்டி டச் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க வித் அந்த டெலிமேட்டிக் பட்டன்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துருப்பாங்க வித் ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டியோடய. சரிங்களா? ஸோ அந்த 3 ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் மாறுது. அதனால் நான் அந்த HX10 நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ மற்ற இருக்கிற எல்லா வேரியண்ட்லையும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய இன்ஜினுங்க. இன்ஜின் பார்க்கும்போது ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷனில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அந்த 1.2 லிட்டர் எண்ணெய் பெட்ரோல் இன்ஜினில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இதில் டிரான்ஸ்மிஷன் நமக்கு பார்க்கும்போது 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் AMTலையுமே நமக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது இல்லாமல் நமக்கு CNGயுமே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னைக்கு மாடர்ன் டெக்காக போயிட்டு இருக்க அந்த டூயல் CNGங்க. நமக்கு இந்த எக்ஸ்டருக்குமே நமக்கு அந்த டூயல் CNG ஆப்ஷனோடைய நமக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வேரியன்ட் வைஸாக என்னென்ன டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன். ஏன்னா லைன் பை லைனாக நான் சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ நான் ஸ்க்ரீனில் போடுற எந்தெந்த வேரியண்ட்டுக்கு மேனுவல் அவைலபிளாக இருக்குது, ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது, CNG அவைலபிளாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கலர் ஆப்ஷன். கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது மொத்தமாக ஒரு 7 விதமான கலர்ஸில் உங்களால் எக்ஸ்ட்ரா வாங்கிக்க முடியுங்க. அடுத்து ப்ரைஸ் ரேஞ்சுங்க. ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம பார்க்கும்போது பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 5.81 lakhsல ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுவே டாப் எண்ட் வேரியண்டான HX10 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 9.76 வரைக்கும் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபாய் அப்படின்றது பேஸ் மாடல்லேருந்து டாப் எண்ட் வரைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு வேரியண்ட் வைஸாக நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40,000லேருந்து ஒரு 50,000 வரைக்கும் ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் வித்தியாசம் ஆகுதுங்க. நீங்கள் ரெகுலர் மேனுவலை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேணும்னா நீங்கள் அடிஷனலாக ஒரு 60,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, மேனுவலை கம்பேர் பண்ணும்போது 60,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எடுத்துக்க முடியும். அதுவே சேம் வேரியண்ட்டில் உங்களுக்கு CNG வேணுங்கிற பட்சத்துக்கு 70,000 ரூபாய் அடிஷனலாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா டூயல் CNGயுமே உங்களால் வாங்கிக்க முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பேச வேண்டியது எல்லாமே பேசிட்டோம். இப்போ வேரியண்ட் வைஸாக போய் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் எக்ஸருடைய எல்லா வேரியண்ட்டும் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குதுன்னு நம்ம வேரியண்ட் வைஸாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பேஸ் மாடலுங்க. பேஸ் மாடல் பாருங்க. ஸோ இந்த டிசைன் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்குது. எஸ்பெஷலி ஹுண்டாயோட டிசைன்ஸ் பற்றி சொல்லுங்கிற அவசியமே இல்லை, ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹுண்டாயோட பேஜிங் சாட்டின் சில்வர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்டேட் செய்யப்பட்ட இப்போ ரீசெண்டாக தான் அப்டேட் செஞ்சாங்க. இந்த எக்ஸ்ட்ரோட பேஜிங் பார்த்தீங்கன்னா நமக்கு சாட்டின் சில்வர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு ஒரு கிளாடியுமே வருதுங்க. அதுவுமே நமக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஹெட் ஷேப்பில் நமக்கு LED டியால்ஸ் அப்படின்றது பேஸ் வேரியண்ட்லேருந்தே நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹெட்லாம்ப்ஸுங்க. ஹாலஜன் ஹெட்லாம்ப் தான் இந்த பேஸ் லெவல் வேரியண்ட்டுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஏர் டைம் டிசைன்ஸ் பொறுத்தளவு சேம் நமக்கு அந்த பேராமெட்ரிக் ஜெல் பேட்டர்ன்லாம் போயிருக்காங்க. ஆனால் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஏர் டைம் டிசைன்ஸ் பொறுத்தளவு நல்லா வைடராக கொடுத்துருக்காங்க. ஏர் வெண்ட்டுமே நல்லா போயிட்டு வர மாதிரி இருக்குதுங்க. கூடவே நமக்கு சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட் அப்படின்றதுமே நமக்கு அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேஸ் வேரியண்டான HX2. HX2லேருந்து நம்ம HX3 வருவோம். HX3 வரும்போது பெரிய வித்தியாசங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் சேமாக தான் கொடுத்துருக்காங்க.
சேம் டைம் நீங்கள் அப்படியே HX4 வரும்போது HX4ல ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்றது அடிஷனல் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஃபீச்சர்ஸ் இல்லைங்க, ஆஸ்தெட்டிக்ஸ்க்காக. HX2க்கும் HX3க்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிரில் செட்டப்பில் மேட் பிளாக் ஃபினிஷிங் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த HX4 வரும்போது நமக்கு அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷிங், அந்த ஹுண்டாய்க்கே உண்டான அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷிங் நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்றது நமக்கு HX23 கம்பேர் பண்ணும்போது இந்த HX4ல அடிஷனலாக ஆட் ஆகுதுங்க. சேம் டைம் நம்ம HX6 வருவோம். HX6 வரும்போது இங்கே மாற்றங்கள் இருக்குது. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலான ஹாலஜன் செட்டப் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த HX6 வேரியண்ட்லேருந்து ஹாலஜன் ப்ரொஜெக்டர் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு வேல்யூபிளான ஃபீச்சருங்க. அது வந்து இந்த HX6லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் மட்டும் நமக்கு HX4 கம்பேர் பண்ணும்போது HX6ல நமக்கு அடிஷனலாக கிடைக்குதுங்க. இது அப்படியே நம்ம HX8 வருவோம். HX8 வரும்போது ஆல்மோஸ்ட் சேமாக தாங்க இருக்குது. HX6க்கும் HX8க்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை, சேமாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ விண்ட்ஷீல்டில் நமக்கு நார்மலான வைப்பர்ஸ் தான் பேஸ் டு டாப் எண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு வித்தியாசங்களும் இல்லை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃப்ரண்ட் சைடு ஃபீச்சர்ஸ், ஃப்ரண்ட் சைடு வித்தியாசங்கள். இப்போ நம்ம சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். ஓகே, சைட் ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய டைமென்ஷன் பற்றி பேசிடலாங்க. எக்ஸ்டோட ஓவரால் லென்த் பொறுத்தளவு 3830 mm. இதோடைய வீல் பேஸ் பொறுத்தளவு 2450 mm கொடுத்துருக்காங்க. இதோடைய வித்து பொறுத்தளவு 1723 mm. இதோடைய ஹைட்டை பொறுத்தளவு 1643 mm. சேம் டைம் இதோடைய கிரவுண்ட் கிளியன்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியன்ஸுங்க இந்த செக்மெண்ட்ல 185 mm அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறாங்க. உண்மையாலுமே இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியன்ஸ் சொல்லாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இன்னொருமே இருக்குதுங்க. நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியன்ஸ் இருக்கிற ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிங்கனாலுமே இந்த பேஸ் வேரியன்ட் எக்ஸ்டர் அப்படின்றதே ஒரு பெஸ்ட் சாய்ஸாக தாங்க இருக்கும். ஓகே, சைட் டிசைன்ஸின் பொறுத்தளவு ஹுண்டாய்க்கு உண்டான அந்த லைன்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்ட்ரீக்ஸ், லைட்டான ஒரு ஸ்ட்ரீக்ஸ் இருக்குது. என்ட்ரி லெவல் வெஹிக்கிள் அப்படின்றதால நமக்கு பெரிய க்ரீசஸ் பார்க்க முடியல. இருந்தாலுமே அந்த எஸ்யூவிக்கு உண்டான அந்த வீல் ஆர்ச்சஸும் சைடு கிளாடிங்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது அந்த எஸ்யூவி லுக் அப்படின்றது தெரியுதுங்க நல்லாவே. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில்வர் ஃபினிஷிங் ஒன்று நமக்கு ட்ராவல் ஆகுதுங்க இந்த என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேருந்து. தென் ரொம்ப முக்கியமான விஷயம் வீல்ஸுங்க. வீல்ஸ்னு பார்க்கும்போது பேஸ் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா 14 inches ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. சில்வர் கலர் வீல்ஸ் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. டயர் செக்ஷன்ஸ் பொறுத்தளவு 165/76ல நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்குங்க, ரியரில் ட்ரம் பிரேக். இது எல்லா வேரியண்ட்டுக்கும் காமன். சஸ்பென்ஷன்ஸ் பொறுத்தளவு ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் செட்ஸ், ரியரில் நமக்கு கப்புள் டார்சன் பீம்ஸ் அப்படின்றதுமே நமக்கு காமனாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே எல்லா வேரியண்ட்டுக்கும் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் நமக்கு லைனர்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. பரவாயில்லைங்க, ஹுண்டாய் மேக்ஸிமம் காசு கட்டே பண்ணுறது இல்லைங்க. ஒரு சில விஷயங்கள் பார்த்து கவனமாகவே கொடுத்துட்றாங்க. ஏன்னா நமக்கு டயர் நாய்ஸ் அப்படின்றது உள்ள ஃபில்டர் ஆகுங்க இந்த லைனர்ஸ்லாம் ஆட் பண்ணால். ஸோ அந்த விஷயத்தில் எந்த ஒரு குறையும் வைக்காமல் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. தென் இது என்ட்ரி லெவல் வேரியண்ட் அப்படின்றதால ஃப்ரண்ட்டில் தான் நமக்கு இண்டிகேட்டர் வருது. அதே மாதிரி இது பேஸ் மாடல் பண்ணுறதால மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் மேனுவல் அட்ஜஸ்டபிள் வாரியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ள ஜாய்ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க, ஒரு சில பிராண்ட் உங்களுக்கு தெரியும் ஜாய்ஸ்டிக்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்ம இப்படி கையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அது இத்தனைக்கும் நல்ல டாப் செல்லிங் ஆகிற கார். அது என்னன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏ பிள்ளார் நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பி பிளார், சி பிளார் பார்த்தீங்கன்னா நமக்கு பாடி கிளாஸில் கொடுத்துருக்காங்க. சி பிளாரோட எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங் வருதுங்க. தென் டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்தளவு நம்ம மேட் பிளாக் ஃபினிஷிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு HX2. HX2லேருந்து HX3 போகும். இங்கே சைட் ப்ரொஃபைலில் வித்தியாசங்கள் பார்க்கும்போது பெரிய வித்தியாசங்கள் இல்லைங்க, ரெண்டுக்கும் சேமாக தான் இருக்குது. இது அப்படியே நம்ம HX4 போவோம். HX4 வரும்போது இது வரைக்கும் ரெண்டு வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 14 inches ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, வீல் கேப்ஸ் கூட இல்லை. ஆனால் இந்த HX4லேருந்து 15 inches ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 175/65 செக்ஷனில் நம்ம கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் நமக்கு பார்க்கறதுக்கு அலாய் வீல் மாதிரியே இருக்கிற அலாய் வீல் கேப் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் கிடையாது, கேப்புங்க, ஆஸ்தெட்டிக்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. பட் லுக் லைக் அலாய் மாதிரியே இருக்குங்க. அதாவது இந்த 14 inch பதிலாக 15 inches வீல்ஸ், இது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். ரெண்டாவது வீல் கேப்ஸுங்க, இது ரெண்டாவது சேஞ்சஸ். மூணாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் மேனுவல் வார்வியம் தான் ஃபஸ்ட்டு ரெண்டு வேரியண்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இந்த HX4லேருந்து நமக்கு பாடி கலர் வார்வியம் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணாவது சேஞ்சஸ். நாலாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் அதாவது HX2க்கும் 3க்கும் நார்மலான மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் தான் நமக்கு டோர் ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த HX4லேருந்து நமக்கு பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு நாலாவது சேஞ்சஸ்ங்க. ஸோ இந்த 4 சேஞ்சஸ் அப்படின்றது HX23 கம்பேர் பண்ணும்போது இந்த HX4ல அடிஷனலாக கிடைக்கிற விஷயங்கள்ங்க. இது அப்படியே நம்ம HX6 வருவோம். HX6 வரும்போது இங்கே ஃபர்ஸ்ட் அடிஷனலாக ஆட் ஆகிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த சைடு கிளாடிங் அப்படின்றது ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி HX4 இல்லை, ஆனால் அந்த 4+ கொடுத்துருப்பாங்க. 4+ அவைலபிளாக இல்லாதங்காட்டி நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சொன்னது தான். ஆனால் அதுலேருந்தே நமக்கு இந்த ஃபியூச்சர் அப்படின்றது ஆட் ஆகும். அடிஷனல் கிளாடிங் ஃபஸ்ட்டு 3 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் கிளாடிங் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஃபுட்டேஜ் போடுறேன். ஸோ போடும்போது தெரியும் இந்த இடத்துல அடிஷனலாக கிளாடிங் ஆட் ஆகுது. இது ஃபஸ்ட்டு சேஞ்சஸ். ரெண்டாவது சேஞ்சஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட் ஃபண்டில் தான் இது வரைக்கும் இண்டிகேட்டர் இருந்ததுங்க. 4+லேருந்து உங்களுக்கு ஓஆர்விஎம்க்கு இண்டிகேட்டர் போயிடும். இது நமக்கு ரெண்டாவது சேஞ்சஸ். மூணாவது சேஞ்சஸ் நமக்கு பார்க்கும்போது மேலே நமக்கு ரூஃப் ரெயில்ஸ் அப்படின்றது அடிஷனலாக கிடைக்குதுங்க. பிளாக் கலரில், அதாவது கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க.
நாலாவது சேஞ்சஸ்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக் சன்ரூஃப். இந்த எலக்ட்ரிக் சன்ரூஃப் அப்படின்றதுமே 4+இருந்தே உங்களுக்கு கிடைக்கும். பட் இருந்தாலும் நான் HX6 காமிக்கிறதுனால இந்த HX6ல நாலாவது விஷயமா அடிஷனலாக ஆட் ஆகுதுங்க. அஞ்சாவது சேஞ்சஸ் நமக்கு பார்க்கும்போது டோர் ஹேண்டலில் நமக்கு ரிக்வெஸ்ட் சென்சர்ஸ் அப்படின்றது கிடைக்குதுங்க. இது அஞ்சாவது சேஞ்சஸ். ஆறாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பி பில்லர் நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 சேஞ்சஸ் அப்படின்றது HX4 கம்பேர் பண்ணும்போது HX6ல அடிஷனலாக கிடைக்கிற விஷயங்கள்ங்க. இது அப்படியே நம்ம டாப் ஆஃப் த லைனான HX8 வருவோம். HX8 வேரியன்ட் வரும்போது இங்கே சைட் ப்ரொஃபைலில் மேஜராக ஆட் ஆகிற ஒரு விஷயம் நமக்கு வீல்ஸுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 15 இன்ச்சஸில் ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த டாப் ஆஃப் த லைன், அதாவது ஆல்மோஸ்ட் இது டாப் ஆஃப் த லைன் தான் HX8 வேரியன்ட்டு. இதில் நமக்கு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டூயல் டோன் பெசின் கட் அலாய் வீல்ஸுங்க. டயர் செக்ஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைங்க. 175/65 செக்ஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ்ங்க. இந்த ஒரே ஒரு ஃபீச்சர்ஸ் மட்டும் தாங்க HX6 கம்பேர் பண்ணும்போது HX8ல நமக்கு அடிஷனலாக கிடைக்கிற விஷயங்கள்ங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சைட் ப்ரொஃபைல் வித்தியாசங்கள். இப்போ நம்ம ரியர் ப்ரொஃபைல் வித்தியாசங்களை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 வேரியன்ட்லையும் இருக்கிற ரியர் ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பேஸ் மாடலுங்க. மேலே ஆண்டனா எதுவும் இல்லை, இண்டிகேட்டட் ஸ்பாயிலர் தான் கிடைக்குது. டிஃபாகர் வைப்பர் வாசல் எதுவும் இல்லை. அப்டேட் செய்யப்பட்ட ரியர் டெயில்கேட் டிசைன்ஸ் பார்த்துக்குங்க. நமக்கு கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஹுண்டாயோட லோகமே சாட்டின் சில்வர் ஃபினிஷிங்கில் நமக்கு கிடைக்குதுங்க. டெயில் லேம்ப்ஸ் பொறுத்தளவு நமக்கு LED ப்ளஸ் ஹாலஜன் ரெண்டுலேயுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் இது பேஸ் வேரியன்ட். ஸோ அதுக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரோட பேஜிங் பார்க்க முடியுதுங்க. ரியர் பம்பர் டிசைன்ஸ் பாருங்க, நமக்கு அப்டேட் செய்யப்பட்ட டிசைன்ஸுங்க. நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங் கூடவே நமக்கு அந்த சில்வர் கலர் ஸ்கிட்டுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. கூடவே நமக்கு ரிஃப்ளெக்டர் 2 கிடைக்குது. சேஃப்டிக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் அப்படின்றதுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே பூட்டை பார்த்துடலாம். பூட் ஸ்பேஸ்னு பொறுத்தளவு 391 லிட்டருங்க. ஒரு நல்ல பூட் ஸ்பேஸுங்க இந்த செக்மெண்ட்டில். இதில் நமக்கு பார்சல் செல்ஃப்லாம் எதுவும் இல்லை. உள்ள லக்கேஜுக்கும் ரைட் சைடில் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் உள்ள ஸ்பேர் வீல் பொறுத்தளவு ஸ்பேர் வீலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் 14 இன்ச்சஸ் ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 165/76 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பேஸ் வேரியன்ட். பேஸ் வேரியன்ட்லேருந்து நம்ம செகண்ட் பேஸ் வேரியன்ட்டான HX3 வருவோம். HX3 வரும்போது இங்கே ஒரு விஷயம் அடிஷனலாக ஆட் ஆகுதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் கேமரா அப்படின்றது நமக்கு அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த HX3லேருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா அப்படின்றது நமக்கு கிடைக்குதுங்க. உள்ள பூட்டுன்னு பார்க்கும்போது உள்ள பூட்டுக்குள்ளே காமனாக தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா பூட்டோட கலர் தீம் மாறுது. இன்டீரியர் கலர் தீம் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்டில் பிளாக் கலர் தீம் போயிருந்தாங்க. பட் இன்டீரியர் HX3ல பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் தீம்ல போயிருக்காங்க. இந்த ஒன்றே ஒன்று மட்டும் தான் வித்தியாசம்னு சொல்ல முடியாது, சேஞ்சஸாக இருக்குது. அப்படியே நம்ம HX4 வருவோம். HX3லேருந்து HX4 வரும்போது பூட்டுக்குள்ளே நமக்கு ரியர் பார்சல் செல்ஃப் அப்படின்றது ஆட் ஆகுதுங்க. இந்த ஒரே ஒரு ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் HX3யை கம்பேர் பண்ணும்போது 4ல அடிஷனலாக ஆட் ஆகுது. இது அப்படியே நம்ம HX6 வருவோம். HX6 வரும்போது இங்கே ஃபஸ்ட்டு அடிஷனலாக ஆட் ஆகிற விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்போர்ட்டி ஸ்பாயிலர் அப்படின்றது பியானோ பிளாக் ஃபினிஷிங், அதாவது கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு சேஞ்சஸ். ரெண்டாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரியர் விண்டோ டிஃபாகர் அப்படின்றது இந்த HX6லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. தென் மூணாவது சேஞ்சஸ் நமக்கு பார்க்கும்போது மூணாவது சேஞ்சஸ் பெருசாக எதுவும் இல்லைங்க, சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ HX4 கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பாயிலரும் டிஃபாகரும் அடிஷனலாக கிடைக்குதுங்க. இது அப்படியே நம்ம HX8 வருவோம். HX8 வரும்போது இங்கே ஒரு ஃபீச்சர் அடிஷனலாக ஆட் ஆகுது. எக்ஸ்டீரியரில் நமக்கு ரியர் விண்டோ வைப்பர் அப்படின்றது ஆட் ஆகுதுங்க. வித் வாஷரோட நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். ரெண்டாவது சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கும்போது பூட் லேம்ப் அப்படின்றது நமக்கு இந்த டாப் ஆஃப் த லைனான HX8க்கு நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ இது ரெண்டாவது சேஞ்சஸ். ஸோ இந்த 2 சேஞ்சஸ் அப்படின்றது HX6 கம்பேர் பண்ணும்போது HX8ல அடிஷனலாக கிடைக்கிற விஷயங்களுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ். இப்போ உள்ளுக்குள்ள இன்டீரியரில் போய் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வித்தியாசங்களாகுதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கீஸ் பொறுத்தளவு பேஸ் வேரியன்ட்லேருந்தே நமக்கு ரிமோட் ஃபிளிப் கீ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் ஹோல்டு பண்ணால் பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. 2 கீ கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே சேமான ரிமோட் ஃபிளிப் கீங்க. இது எந்தெந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்டான HX2லேருந்து HX4+ வரைக்கும் நமக்கு இந்த கீ கொடுத்துருப்பாங்க. அதுவே HX6லேருந்து இந்த ஸ்மார்ட் கீஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு லாக் அன்லாக் ஹோல்டு பண்ணால் பூட் அவுட் பண்ணுற ஃபங்க்ஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு HX6லேருந்து தான் இந்த கீஸ் அப்படின்றது கிடைக்கும். இதுலேயுமே சேமான 2 ஸ்மார்ட் கீஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு பேஸ் வேரியன்ட்லேருந்து போய்க்கலாம். டோர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ எவ்வளோ பெரிய பர்சனாக இருந்தாலும் உள்ள டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போய்க்கலாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு என்ட்ரி அப்படின்றது கிடைக்குது. இந்த பேஸ் வேரியன்ட் பொறுத்தளவு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் தீமில் தான் போயிருக்காங்க. இதுலேயே நமக்கு மேனுவல் அட்ஜஸ்டபிள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அன்லாக் ஸ்விட்ச் பொறுத்தளவு நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங். ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் நமக்கு 2 பவர் விண்டோ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கிரிப் பேண்டில், பிளாஸ்டிக் பெட், வாட்டர் பாட்டில் ஹோல்டருங்க. ஸ்பீக்கரோட ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, பட் ஸ்பீக்கர்ஸ் கிடையாதுங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் பேஸ் மாடல்லையே டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தது கண்டிப்பாக இந்த எக்ஸ்டர் வேரியன்ட்டுக்காக தாங்க இருக்கும். ஸோ எந்த ஒரு பேஸ் வேரியன்ட்லையும் நமக்கு டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த எக்ஸ்டருக்கு நமக்கு பேஸ் மாடல்லையே டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து
நமக்கு சீட்ஸுங்க. சீட்ஸை பொறுத்தளவு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பிளாக் கலர் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் போயிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்கோல் மினாஞ்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஃபிக்ஸ்டு ஹெட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரோட பேட்ஜிங் இதில் இருக்குது. 6 ஏர் பேக்ஸ் அப்படின்றது நமக்கு Hyundai கார்ஸ்ல எப்போவே ஸ்டாண்டர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ் யூனிட்லேருந்தே நமக்கு 6 ஏர் பேக்ஸ் அப்படின்றது கிடைக்குதுங்க. ஃப்ரண்ட்ல 2, சீட்ஸில் 2, தென் சைடில் 2, மொத்தமாக 6 ஏர் பேக் அப்படின்றது கிடைக்குது. தென் சீட்டோட கம்ஃபர்ட் மேலுமே நல்லா தாங்க இருக்குது, நாட் பேட். ஸோ இந்த பேஸ் யூனிட்டோடைய இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பார்த்துங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பிளாக் கலரில் தான் போயிருக்காங்க. தென் உள்ளே வந்தோடனே எல்லாருமே கேட்குறது பானட் விசிபிலிட்டி இருக்குதான்ட்டு. ஸோ எக்ஸ்டீரியர் யூனிட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. உண்மையிலுமே நல்ல பானட் விசிபிலிட்டி அப்படின்றது எனக்கு கிடைக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90% நல்ல பானட் விசிபிலிட்டி அப்படின்றது இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டான பர்சனாக இருந்தாலும் இதுக்கு டிரைவ் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நல்ல பானட் விசிபிலிட்டி அப்படின்றது இருக்குங்க. ஸோ ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி ஓட்டலாம். ஏப்ரல் பொறுத்தவரை ரொம்ப பெருசாலாம் கொடுக்கலைங்க, பர்ஃபெக்டாக கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பெரிய பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது கிரியேட் பண்ணலைங்க. ஓரிஎமோட சைஸுமே கரெக்டாக காருக்கு தகுந்த மாதிரி மேனேஜபிளாக கொடுத்துருக்காங்க. காருக்குள்ளே போகும்போது பிளாக் கலரில் போனதால் எனக்கு காருக்குள்ளே கொஞ்சம் அடைஞ்சு கொண்டுக்கிற மாதிரி தாங்க ஃபீலாக இருக்குது. கொஞ்சம் ஒரு கலர் தீம், அந்த ஐவரி கலர் தீம் இல்லைன்னா நமக்கு அந்த பெய்ஜ் கலர் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் மேரியாக இருந்திருக்கும். பட் இந்த பேஸ் வேரியண்ட்டில் மட்டும் எனக்கு கொஞ்சம் காருக்குள்ளே அடைஞ்ச மாதிரி ஃபீலாக இருக்குதுங்க. சரிங்களா, இப்போ நம்ம ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவு இந்த பேஸ் வேரியண்ட்லேருந்தே நமக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. சின்னதாக சென்டரில் ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுற பட்டனுமே ஸ்டீரிங்கில் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணி இதில் டிரைவர் அசிஸ்டன்ஸ், கிளஸ்டர், லைட்ஸ், டோர், கன்வீனியன்ஸ், யூனிட், லாங்குவேஜ், ரீசெட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கலாம். அதுபோக உங்களுக்கு அந்த கரண்ட் ட்ரிப் இன்ஃபர்மேஷன்ஸு, யூசர் செட்டிங்ஸு, டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியுதுங்க. ஸோ ஓரளவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேருந்தே நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டீரிங் வீலுங்க. ஸ்டீரிங் வீல் பொறுத்தளவு நமக்கு அப்டேட் செய்யப்பட்ட 3 ஸ்போக் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் லேடிங் மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. ஸோ ஸ்டீரிங்கோட சைஸுமே நமக்கு கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப பெருசாலாம் இல்லை, நல்லா ஹேண்டியாக நமக்கு ஈஸியாக பிடிச்சி ஓட்டுற மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா தாங்க இருக்குது. ட்ரம்பட் ஆர்னு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸ்ட்ரா பேஸ் யூனிட்லேருந்து. தென் இதில் கிடைக்காத ஒரே ஒரு விஷயம், நமக்கு ஸ்டீரிங்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைங்க. இந்த ஒன்று மட்டும் தான் நமக்கு ட்ராபேக்காக இருக்குது இந்த பேஸ் யூனிட்டை பொறுத்தளவு. ஸ்டீரிங்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கலைங்க, பட் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டியாக நமக்கு டிரைவ் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னை பொறுத்தளவு இது ஓகே தான். ஏன்னா ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் பேஸ் வேரியண்ட்டாக இருந்ததால் டிரைவர் சீட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தது எனக்கு ஃபஸ்ட்லாம் பிடிச்சிருக்குங்க. ஸோ டில்ட்டு கூட மேக்ஸிமம் தேவைப்படாது. ஓகே, லெஃப்ட் சைடில் வைப்பர்ஸ் கண்ட்ரோல்ஸுங்க, ரைட் சைடில் ஹெட்லாம்ப் கண்ட்ரோல்ஸ் வந்துருதுங்க. ஏசி விண்ட் ஃபினிஷிங் லைட்டாக ஒரு ஸ்லைட் டிசைன் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ESP ட்ராக்ஷன் அண்ட் ஹில் ஹோல்டு வந்துருதுங்க. தென் பெடல்ஸ் பார்த்துங்க, டெட் பெல்ஸ் கொடுத்துருக்காங்க, பரவாயில்லைங்க. தென் இது பேஸ் வேரியண்ட் அப்படின்றதால நமக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கிடையாதுங்க. ஏசி வென்ட்ஸ் வந்துருதுங்க, மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் பவர் சாக்கெட் கிடைக்குதுங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸுங்க. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலான ஃபினிஷிங் தாங்க, மேட் பிளாக் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டருங்க. தென் ஹேண்ட் பிரேக் பொறுத்தளவு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே பாருங்கள் மொபைல் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸுங்க. இப்போ வர Hyundai கார்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த இடத்துல மொபைல் வைக்கிற மாதிரி ஒரு ட்ரே இன்னோவேட்டிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க. அடுத்து க்ளவ் பாக்ஸ் பொறுத்தளவு ஒரு நல்ல ஸ்பேஸுங்க. மேலே நமக்கு சன்செட் வித் டிக்கெட் ஹோல்டர் வந்துருதுங்க. இதில் கிடைக்காத விஷயம் மேனுவல் டிம்மிங் IRVM ப்ளஸ் லைட்டுங்க. லைட் வந்து நமக்கு சென்டரில் தான் காமனாக கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் கொடுக்கல. பேசன் சைடு வேண்டி முன்னாடி ஒரு சன்செட்ஸ் ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் வந்துருதுங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எக்ஸ்டர் பேஸ் வேரியண்ட்டோடைய ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ். இது அப்படியே நம்ம HX3 போவோம். HX2லேருந்து HX3 வரும்போது ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் என்ன கேட்டிங்கன்னா, டேஷ்போர்டோட கலர் தீம் பார்த்துங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டோரு டேஷ்போர்டு எல்லாமே கலர் தீம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ளூ வித் அந்த பெய்ஜ் கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு சேஞ்சஸ். ரெண்டாவது சேஞ்சஸ் பார்க்கும்போது நமக்கு சில்வர் கலரில் அன்லாக் ஸ்விட்சஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்குதுங்க. இது ரெண்டாவது சேஞ்சஸ். மூணாவது சேஞ்சஸ் பார்க்கும்போது ஆல்டோர் ஸ்பீக்கர் அப்படின்றது கிடைக்குதுங்க. நாலாவது சேஞ்சஸ் நமக்கு பார்க்கும்போது சீட்டோட கலர் தீம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆஃப் பீச் கலரில் நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சேம் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான், ஆனால் இதில் பார்சியல் லெதர் வித் ஃபேப்ரிக் சீட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க மிலாஞ்ச் கலர் ஃபினிஷிங்கில். ஸோ இது நாலாவது சேஞ்சஸ். தென் HX2லேருந்து HX3க்குள்ளே வந்துட்டேன். நான் HX2வில் காருக்குள்ளே அடைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, பட் இந்த HX3லேருந்து சேம் இந்த டுவெல் டோன் தீம் ஃபினிஷிங்கில் போனதால் இந்த வேரியண்ட்லேருந்து எனக்கு அடைஞ்ச மாதிரி தெரியலைங்க. காருக்குள்ளே ஏரியா தாங்க இருக்குது. ஏன்னா அந்த போனது வந்து ப்ளூ கலர் ப்ளஸ் நமக்கு பெய்ஜ் கலருங்க. உள்ளுக்குள்ளே பிரகாசமாக தாங்க இருக்குது. காருக்குள்ளே அடைஞ்ச மாதிரி ஃபீல் இல்லை. ஸோ பேஸ் வேரியண்ட்டில் எனக்கு அந்த ஃபீல் கொடுத்தது, பட் இந்த HX3லேருந்து எனக்கு அந்த ஃபீல் இல்லைங்க. சரிங்களா, ஸோ இதை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சா சொல்லிட்டேன். தென் அடுத்து 5வது சேஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீரிங் கண்ட்ரோல் சுவிச்சஸ் அப்படின்றது நமக்கு அடிஷனலாக கிடைக்குதுங்க இந்த HX3க்கு. ஸோ இது 5வது சேஞ்சஸ். 6வது சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இதுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வருங்க. இப்போ ரீசெண்டாக நமக்கு அந்த Hyundai பிளான்ட்டில் நமக்கு ஃபயர் ஆனங்காட்டி இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் மட்டும் இதுக்கு ப்ரொவைட் பண்ணல. ஆனால் ஆல்டோர் ஸ்பீக்கர், ஸ்டீரிங் கண்ட்ரோல் சுவிச்சஸ் கொடுத்துட்டாங்க. இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சேம் ப்ரைஸில் உங்களுக்கு டீலர்ஷிப்லேருந்து உங்களுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் மறந்துடாதீங்க. கம்பல்சரி உங்களுக்கு HX3க்கு டீலர்ஷிப் சைட்லேருந்து எந்த ஒரு காஸ்ட்டுமே வாங்காமல் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் போட்டு தராங்க. 7வது சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு டைப் சி போர்ட், இங்கே ஒரு USB போர்ட் அப்படின்றது நமக்கு அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது 7வது சேஞ்சஸ். 8வது சேஞ்சஸ் நமக்கு பார்க்கும்போது சில்வர் ஃபினிஷிங் அப்படின்றது இந்த கியர் நாப் சுற்றி ஒன்று வருதுங்க. தென் 9வது சேஞ்சஸ் நமக்கு பார்க்கும்போது நமக்கு மேனுவல் டிம்மிங் IRVM அப்படின்றது நமக்கு இந்த HX3லேருந்து கிடைக்குதுங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு 9வது சேஞ்சஸ். 10வது சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஏசி வென்ட்ஸில் நமக்கு அந்த சில்வர் ஃபினிஷிங் அப்படின்றது ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ இது 10வது சேஞ்சஸ். ஸோ இந்த 10 சேஞ்சஸ் அப்படின்றது HX2 கம்பேர் பண்ணும்போது இந்த HX3ல அடிஷனலாக கிடைக்கிற விஷயங்கள்ங்க. HX3லேருந்து HX4 வரும்போது இங்கே ஃபர்ஸ்ட் அடிஷனலாக ஆட் ஆகிற விஷயம் நமக்கு பவர் மிரர் கண்ட்ரோல் அப்படின்றது ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ORVM பவரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். ரெண்டாவது ஃபீச்சர்ஸ் அப்படின்றது சென்ட்ரல் லாக்கிங் பவரில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாவது சேஞ்சஸ். மூணாவது சேஞ்சஸ் பார்க்கும்போது ரியர் பவர் விண்டோ கண்ட்ரோல் அப்படின்றது நமக்கு அடிஷனலாக ஆட் ஆகுதுங்க. இது மூணாவது சேஞ்சஸ். நாலாவது சேஞ்சஸ்னு பார்க்கும்போது இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான். ஆக்சுவலி அதில் கொடுக்கல, இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. மற்றபடி இதில் காமிக்க வேண்டிய விஷயம் நமக்கு ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி, அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இல்லைங்க. அஞ்சாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்றது இந்த HX4லேருந்து நமக்கு கிடைக்குதுங்க. இது அஞ்சாவது சேஞ்சஸ். ஆறாவது சேஞ்சஸ் பார்க்கும்போது பேசஞ்சர் சைடு நமக்கு ஒரு வேரண்டி முன்னாடியே ஒரு சன்செட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது ஆறாவது சேஞ்சஸ். ஸோ இந்த 6 சேஞ்சஸ் அப்படின்றது HX3 கம்பேர் பண்ணும்போது இந்த HX4ல அடிஷனலாக கிடைக்கிற விஷயங்கள்ங்க. HX4லேருந்து HX6 வரும்போது ஃபர்ஸ்ட் ஆட் ஆகிற விஷயம் நமக்கு எலக்ட்ரிக் ஃபோல்டிங் அப்படின்றது நமக்கு இந்த HX6லேருந்து கிடைக்குதுங்க. இது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். ரெண்டாவது சேஞ்சஸ்னு பார்க்கும்போது நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது இந்த HX6லேருந்து நமக்கு கிடைக்குது. இது ரெண்டாவது சேஞ்சஸ். மூணாவது சேஞ்சஸ்னு பார்க்கும்போது டில்ட் ஸ்டீரிங் அப்படின்றது இந்த HX6ல தான் நமக்கு கிடைக்குது. இது மூணாவது சேஞ்சஸ். நாலாவது சேஞ்சஸ் இன்ஜின் புஷ் பட்டன் ஸ்டார்ட் அப்படின்றது நமக்கு இந்த HX6லேருந்து நமக்கு கிடைக்குது. அஞ்சாவது சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக் ஏசி அப்படின்றது இந்த HX6லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆறாவது சேஞ்சஸ் நமக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் அப்படின்றது இந்த HX6லேருந்து நமக்கு கிடைக்குது. ஏழாவது சேஞ்சஸ் டேஷ் கேம் அப்படின்றது அடிஷனலாக அதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எட்டாவது சேஞ்சஸ் நமக்கு ஃப்ரண்ட்ல 2 லைட்ஸ் அப்படின்றது இந்த HX6ல தான் கிடைக்குதுங்க. ஸோ இந்த 8 ஃபீச்சர்ஸ் அப்படின்றது HX4 கம்பேர் பண்ணும்போது HX6ல அடிஷனலாக கிடைக்கிற விஷயங்கள்ங்க. ஓகே, HX6லேருந்து HX8 வரும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு லெதர் ஆப் ஸ்டீரிங் வீல் அப்படின்றது நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். ரெண்டாவது சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் செட்டப் அப்படின்றது நமக்கு இந்த HX8லேருந்து நமக்கு கிடைக்குது. இது ரெண்டாவது சேஞ்சஸ். மூணாவது சேஞ்சஸ் பார்க்கும்போது நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் அப்படின்றது இந்த HX8லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மூணாவது சேஞ்சஸ். நாலாவது சேஞ்சஸ் நமக்கு லெதர் கியர் நாப் அப்படின்றது நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு நாலாவது சேஞ்சஸ். அஞ்சாவது சேஞ்சஸ் கூல்டு க்ளோ பாக்ஸ் அப்படின்றது நமக்கு இந்த HX8லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இது அஞ்சாவது சேஞ்சஸ். ஸோ இந்த 5 சேஞ்சஸ் அப்படின்றது HX6 கம்பேர் பண்ணும்போது HX8 உடைய ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் நமக்கு அடிஷனலாக கிடைக்கிற விஷயம். இதுவே நீங்கள் டாப் ஆஃப் தி லைனான HX10 போகும்போது உங்களுக்கு அதில் HD டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. வித் ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி. இந்த இடத்துல அந்த SOS பட்டன் அப்படின்றது ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு HX8க்கும் 10க்கும் உள்ள வித்தியாசங்கள்ங்க. ஸோ உங்களுக்கு அந்த டச்சிங் அந்த ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி தேவைப்படும் பட்சத்துக்கு நீங்கள் அந்த வேரியன்ட் போய்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வித்தியாசங்கள். இப்போ நம்ம ரியர் ப்ரொஃபைல் வித்தியாசங்களை பார்ப்போம். ஓகே, ரியர் ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் வேரியன்ட்லேருந்து போயிடுவோம். ரியர் டோர் பார்த்தீங்கன்னா ஒரு 70 டிகிரி ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ பெரிய பர்சன் இருந்தாலும் உள்ள ஈஸியாக போய்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல என்ட்ரி அப்படின்றது இருக்குதுங்க. ரியர் பேசஞ்சர் டோர் வியூ பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அந்த பிளாக் கலரில் தான் போயிருக்காங்க. இது பேஸ் வேரியன்ட் அப்படின்றதால அன்லாக் ஸ்டிச் நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்துருது. மேனுவல் விண்டோ தான் நமக்கு பேஸ் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. கிரிப் ஹேண்டில் இருக்குது. தென் ரொம்ப முக்கியமாக ரியர் பேசஞ்சர் சீட்ஸுங்க ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி நமக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் நமக்கு பேஸ் வேரியன்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது நல்ல விஷயங்க. அதே மாதிரி நமக்கு சேஃப்டிக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட், ஐசோஃப்ரீ ஹேங்கர்ஸ் கிடைக்குதுங்க. உள்ள ஃபீச்சர்ஸ் நமக்கு பார்க்கும்போது ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் 2 பக்கமே வந்துருதுங்க. சென்டரில் தான் நமக்கு காமனாக லைட் கொடுத்துருக்காங்க. பட் பாக்கெட்ஸ் எதுவும் இல்லை. டிரான்ஸ்மிஷன் நமக்கு மினிமலைஸ் தான் கொடுத்துருக்காங்க. 100% பெஞ்ச் ஃபோல்டிங் அப்படின்றது நமக்கு இந்த பேஸ் வேரியன்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேஸ் வேரியன்ட்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ். இது அப்படியே நம்ம HX3 வருவோம். HX3 வரும்போது இங்கே ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் பார்க்கும்போது நமக்கு இன்டீரியர் கலர் தீம் எல்லாமே நமக்கு அந்த ப்ளூ கலரில் போயிருக்காங்க. இது ஃபஸ்ட் சேஞ்சஸ். ரெண்டாவது சேஞ்சஸ் சில்வர் கலரில் அன்லாக் ஸ்விட்சஸ் கிடைக்குது. மூணாவது சேஞ்சஸ் நமக்கு சீட்டோட கலர் தீம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? நமக்கு ஃபேப்ரிக் வித் அந்த பார்சியல் லெதரேட் ஃபினிஷிங்கோட நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க கொஞ்சம் ஏரியாவும் கொஞ்சம் பார்க்க நல்லாவும் இருக்குதுங்க. இது மூணாவது சேஞ்சஸ். ஸோ இந்த 3 சேஞ்சஸ் அப்படின்றது பேஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த HX3ல நமக்கு அடிஷனலாக கிடைக்கிற விஷயங்கள்ங்க. இது அப்படியே நம்ம HX4 போவோம். HX4 வரும்போது HX4ல அடிஷனலாக கிடைக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரியர் ஏசி வெண்ட் அப்படின்றது இந்த HX4லேருந்து நமக்கு கிடைக்குதுங்க. இது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். ரெண்டாவது சேஞ்சஸ் பார்க்கும்போது 2 டைப் சி போர்ட்ஸ் அப்படின்றது ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ரெண்டாவது சேஞ்சஸ். மூணாவது சேஞ்சஸ் பார்க்கும்போது நமக்கு கோபசர் சீட்ஸுக்கு பின்னாடி பாக்கெட்ஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணாவது சேஞ்சஸ். ஸோ இந்த 3 சேஞ்சஸ் அப்படின்றது HX3 கம்பேர் பண்ணும்போது HX4ல அடிஷனலாக கிடைக்கிற விஷயங்கள்ங்க. இது அப்படியே நம்ம HX6 வருவோம். HX4லேருந்து HX6 வரும்போது இங்கே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரியரில் செப்பரேட்டடாக ஒரு ரூம் லேம்ப் அப்படின்றது நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஒன்று மட்டும் தான் நமக்கு பெரிய சேஞ்சஸாக இருக்குது. இது அப்படியே நம்ம டாப் ஆஃப் தி லைனான HX8 வருவோம். HX6க்கும் 8க்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லைங்க. ஆல்மோஸ்ட் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு இன்டீரியர் ஃபீச்சர்ஸுங்க. இப்போ சீட் கம்ஃபர்ட்டை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸலோடைய செகண்ட் ரோக்குள்ளே வருங்க. டோர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 70 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ பெரிய பர்சன் இருந்தாலும் உள்ள டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க. காலை லைட்டாக உள்ளே எடுத்து வச்சு கொஞ்சம் லைட்டாக குனிஞ்ச மாதிரி தாங்க இருக்குது. இப்படி லைட்டாக குனிஞ்சோம்னா உள்ளே ஈஸியாக வந்துட முடியுது. காலை நேராக வச்சுருக்கேன்.
அப்படி இருக்கும்போது தை சப்போர்ட் கொஞ்சம் தான் பத்தல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தை சப்போர்ட்டுக்காக லைட்டாக ஸ்லாண்டாக கொடுத்துருக்காங்க. அதுவே கால் இப்படி நான் நேரம் நீட்டுறேன், நல்ல தை சப்போர்ட் கிடைக்குதுங்க. அதே மாதிரி நீருமே பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க, நீரும் பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஹெட்ரூம் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும். என்ன மாதிரி பர்சன்ஸ் 2 பேர் ப்ளஸ் ஒரு சைல்டு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு போகலாம். கொஞ்சம் வெல்தியாகிற பர்சனாக இருந்தால் 2 பேர் கம்ஃபர்டபுளாக வந்துட்டு போகலாங்க. ஓகே, இதோடைய டோர் தட்டை ஃபிட் கேளுங்க. ஒரு ஓகேவான தட்டு அப்படின்றது இருக்குதுங்க. ஆனால் என்ன, இந்த எக்ஸ்டர்குள்ளே உட்காந்துருக்கும் போது ஒரு ஹேட்ச்பேக்கில் உட்காந்துருக்க மாதிரி தாங்க இருக்குது, கொஞ்சம் குழிக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய எஸ்யூவி டிசைன்ஸ் தான், பட் எஸ்யூவிக்கு ஈக்குவலாக நீங்கள் ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஹெட்ரூம் நல்லா இருக்குது, ஆனால் குழிக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி தாங்க இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த எக்ஸ்டர்லேருந்து வெளியே போகிறேன். ஆல்மோஸ்ட் ஹேட்ச்பேக் மாதிரி தாங்க, குனிஞ்சுதான் உள்ளே போகணும், குனிஞ்சுதான் வெளியே வரணும். ஸோ அந்தளவுக்கு தாங்க இருக்குது. ஓகே, இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் பொறுத்தளவு நமக்கு 1.2 லிட்டர் கப்பா பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது அதிகபட்சமாக 83 PS பவரையும் 113 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அதுவே சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா 69 PS பவரையும் 95 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ரியல் வெல்ல பெட்ரோலுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள நீங்கள் ஒரு 13லேருந்து ஒரு 15 வரைக்கும் எதிர்பார்க்க முடியுங்க. ஹைவேல ஒரு 16 to 18 வரைக்கும் எடுக்கலாம். பேஸ்ட் ஆன் உங்கள் ஸ்கில்ஸ் பொறுத்து இது மாறுங்க. அதுவே சிஎன்ஜி அந்த டூவோ சிஎன்ஜி போகும்போது மினிமம் 25 கிலோமீட்டர் அப்படின்றது உங்களுக்கு ஆவரேஜாக கிடைக்குங்க. அதுவுமே பேஸ்ட் ஆன் உங்கள் டைமிங்ஸ் பொறுத்து அதுவும் மாறும். ஓகே, உள்ள நமக்கு பேக்கேஜிங்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸ்டரை பொறுத்தளவு. ஓகே, இப்போ இதோடைய இன்ஜினோட கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க இந்த டீட்டெயில்டு கம்பேரிசன். இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்காக வந்துடலாங்க. ஸோ என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேருந்து டாப் அண்ட் வேரியண்ட் வரைக்கும் யாருக்கு எந்த வேரியண்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் வேரியண்ட் யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பட்ஜெட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, எடுத்தால் நான் எக்ஸ்ட்ரா தான் எடுப்பேன், இல்லைன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி மாடிஃபை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேஸ் மாடல் அப்படின்றது பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க. ஏன்னா பேஸ் மாடலே ஹைலைட்டான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் யாருமே நமக்கு அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது கொடுக்கல. ஸோ பேஸ் வேரியண்ட்லேயே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் மாடிஃபை பண்ணணும், இல்லை கொஞ்சம் ஷார்ட்டாக பர்சனாக இருந்தால் எனக்கு ரூட் தெரியலையே, விசிபிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ற கவலை இல்லைங்க. பேஸ் வேரியண்ட் அப்படின்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தாங்க. அதுலேருந்து உங்களுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் அண்ட் அந்த கேபின் கொஞ்சம் ஏரியா இருக்கிற மாதிரி வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா HX3 அப்படின்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க. HX4 யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் வேணும், அந்த பவர் மிரர் கண்ட்ரோலாக வேணும்ப்பா, பேஸ் 2 மாடல் எனக்கு பவர் மிரர் அட்ஜஸ்டபுளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு HX4 அப்படின்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க. அடுத்து HX6 யார் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக எனக்கு எக்ஸ்டர் இருக்கணும், எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கணும். ஃபஸ்ட் என்ட்ரி லெவல் வேரியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூஃப் ரெயில்ஸ்லாம் இருக்காது, கொஞ்சம் மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு எக்ஸ்டர் பார்க்க ஸ்டைலிஷாக வேணும், ஆனால் பட்ஜெட்லேயும் வேணும். என்னோட பட்ஜெட் டாப் லெவல் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அதிகமாக இருக்குது, 2 லட்ச ரூபா நான் அடிஷனல் ஸ்பெண்ட் பண்ணல, ஏஸ்தெட்டிக்ஸ் வித் ஃபியூச்சர்ஸில் எனக்கு பட்ஜெட்டில் எக்ஸ்டர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா HX6 அப்படின்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க. அடுத்து HX8 ஆல்மோஸ்ட் அதுவும் டாப் எண்ட் வேரியண்ட் தாங்க. ஏன்னா HX8க்கும் 10க்கும் பார்த்தீங்கன்னா அந்த HD டச் ஸ்க்ரீன் வித் அந்த எமர்ஜென்சி டெலிமேட்டிக் SOS பட்டன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு அந்த ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 தான் வித்தியாசம். ஸோ அந்த 30,000 வித்தியாசத்துக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் HX10 போங்க, இல்லைன்னா HX8 ஆல்மோஸ்ட் ஓகே தாங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. ஆல்மோஸ்ட் HX8 இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தா தாங்க இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேங்க. இந்த கம்பேரிசன் வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்க நண்பர்களே, மீண்டும் ஒரு கார் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.